அப்போ வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டா உயர்ந்து கொண்டே போகுது. அப்படி உயர்ந்து கொண்டே போறது போராட்டமா அல்லது பூந்தோட்டமா? வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குதா இல்லாட்டி வருத்தம் இருக்குதா அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். காரு எனக்கு இடது காலில் ஒரு சின்ன பிரச்சனைங்க, அதிகம் நடக்க முடியாது. என்னை யாரும் அடிக்கலிங்க, தானா நடந்ததுங்க அதெல்லாம் ஆச்சுங்களா. இந்த இடது கால் நடக்க முடியாதுன்னு காரை எப்படியாவது உள்ள கொண்டாந்து என்னை இப்படி இந்த இடத்துல சேர்த்துடணும்னு நாதன் சார் ரொம்ப தவிச்சார். நம்ம ஊர் நல்லவங்கெல்லாம் மோட்டர் பைக்காக நிறுத்தி உள்ளேயே வர முடியாதபடி காரே வராது அப்படின்னு நிறுத்திட்டாங்க. நான் மேடைக்கு சந்தோஷமாக போகலாம்னு நினச்சேன். ஆனால் போராட்டம் ஆரம்பமாகி போச்சு. இறங்கு காரை விட்டு நட, நீ பாட்டுக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லிக்கிட்டே வா அப்படின்னு. நல்ல வேளை மோகன சுந்தரம் சிக்கினாரு. அவர் தோலை ஒரு அழுத்த, அவர் தான் நம்ம தோல் ஒசரத்துக்கு கரெக்டாக இருக்கார், கை வைக்கிறதுக்கு அவர் தோல் தான் ஒசரம் கரெக்டாக இருக்குது. அப்படியே நடந்து அப்படியே மெதுவாக இங்கே வந்து பாருங்க, நான் இங்கே பேசலாம்னு பூந்தோட்டம்னு வந்தா இறங்கி நடன்னு ஒரு போராட்டம் காத்திருக்குது. வாழ்க்கையிலே பூந்தோட்டத்திலேருந்து போராட்டத்துக்கும் போராட்டத்திலேருந்து பூந்தோட்டத்துக்கும் போகிறது தான் வெற்றி.